வன்னியரசன் திமுகவோடு கூட்டணி வலிமையோடு தான் இருக்கு, எந்த இடத்திலும் முறிவு என்பது இல்லை அப்படின்னு ஒரு புல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதிமுகவோடு பிரச்சனை, எங்களுக்கு எந்த கூட்டணி அமைக்கல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு கமாவும் வைக்கிறார். எதை நோக்கி இந்த பயணம்? நேற்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர் முடக்கத்தான் பாண்டியன் அவருடைய 25வது ஆண்டு நினைவு நாள். அந்த நினைவு நாள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் தான் எங்களுடைய தலைவர் ஒரு அரை மணி நேர உரை தான். அந்த உரை அதை முழுமையாக கேட்டிருந்தாங்கன்னா இந்த குழப்பம் இருக்க வேண்டியதில்லை. தெளிவாக அதில் சொல்கிறார், நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதிமுக கூட போகலாம், ஆனால் அங்கே பாஜக இருக்குது, அதனால் அதுக்கு எங்கள் தொண்டர்களுக்கு எங்களுக்கு அவர் சொல்கிறது ஒரு செய்தி, மிக முக்கியமான செய்தி. எங்களுடைய தலைவர் ஒரு முனைவருங்கிறதுனால அவருடைய ஒவ்வொரு அரசியல் சொல்லாடலும் அல்லது ஒவ்வொரு வார்த்தையுமே கொஞ்சம் நுட்பமாக அது புரிய வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கே கொஞ்சம் லேட்டாக தான் அது சில நேரங்களில் புரியும் அவர் சொல்கிற விஷயங்களில். அப்போ மரியாதைக்குரிய அரசியலில் எப்போவுமே கூர்மையாக கவனிச்சிட்டு இருக்கிற அக்னீஸ்வரன் அவர்களுக்கு அது தெரியும். ஆனால் அதை இங்கே அவர் ஓப்பன் பண்ண மறுக்கிறாரு. அதிமுக கூட நாங்கள் சேரலாம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் அப்படின்னா, பாஜக மிக மோசமான ஒரு மதவாதத்தை பரப்புகின்ற ஒரு கட்சி, சனாதனத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சி. இன்றைக்கி நடக்கிற இந்தியா முழுக்க நடக்கிற பயங்கரவாத செயல்களாக இருக்கலாம், அல்லது படுகொலைகளாக இருக்கலாம், கல்புரிக்கியாக இருக்கலாம், இல்லைனா கௌரி லங்கேஷ் போன்றவர்களுடைய படுகொலைகளாக இருக்கலாம். இது எல்லாமே பாஜக தான் அதனுடைய பின்னணியாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியோடு நீங்கள் போய் அதிமுக சேரலாமா அப்படிங்கிற கேள்வியும் அதில் இருக்குது. இதை வெளியிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் மட்டும் கேட்காம அதிமுகவில் இருக்கிற தொண்டர்களே கேட்குறாங்க. எப்போ பாஜகவோடு நம்ம சேரக்கூடாது அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் பாஜகவோட நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே 2021 நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டோம், இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போக போகிறோம், அதனால் பாஜகவோடு நீங்கள் சேர்றதை நிறுத்துங்க அப்படிங்கிறதும் அதில் இருக்கிற ஒரு செய்தி. அது அதிமுகவுக்கும் நாங்கள் சொல்கிற செய்தி. அதாவது அதிமுக தொண்டர்களுடைய அந்த செய்தி மட்டும்தானா? நீங்கள் பாஜகவோட சேரதை நிறுத்துனீங்க அப்படின்னா நான் உங்களோட சேருவேன் அப்படின்ற செய்தியும் அதில் இருக்குது. அதான் அந்த பேச்சிலே அடுத்து நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், அதில் எந்த உறுதியும் இல்லை, நாங்கள் அதில் எந்த ஊசலாட்டம் இல்லை, உறுதியான ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதில் முடிக்கிற இடத்துல அதுதான் சொல்கிறாரு. அந்த உறுதி ஏன் இங்கே அதிமுக மீதான ஒரு அக்கறையாக வெளிப்படுது? ஆனால் அந்த அக்கறை அப்படின்றது இது அடுத்த நகர்வுக்கான ஒரு அடித்தளமாக பார்க்கப்படும். அந்த அக்கறைங்கிறது எப்படி பாஜகவை விட தீவிரமாக பேசக்கூடிய இந்துத்துவ கொள்கையை பேசக்கூடிய கட்சி சிவசேனா. அந்த கட்சியை இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இல்லாமல் பண்ணிட்டாங்க. அது ஏக்நாத் சிண்டேயை வச்சு இன்னொரு கிளை அமைப்பாக மாற்றி வச்சுருக்கிறாங்க. அதுபோல் அதிமுகவை பாஜக இன்னொரு கிளை அமைப்பாக பாஜகவுடைய கிளை அமைப்பை மாற்றிருக்கக்கூடாது, மாறக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது அப்படிங்கிற அக்கறையில் சொல்கிறதே ஒழிய கூட்டணியில் போகிறோங்கிறது இதில். எப்போ போகிற பார்த்து போப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அவன் மேலே இருக்கிற அக்கறை அப்படிங்கிறது ஒரு பக்கம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான. இப்போ அதிமுகவுடைய தலைவர்கள் எப்படி இதை புரிஞ்சுக்கணும்? நாம பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால தான் நம்மளோட விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரல, இப்போ நம்ம கூட்டணியிலிருந்து வெளியேறிட்டோம் அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அவங்க? இல்லை, அதாவது அறுதியிட்டு உறுதியிட்டு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் 2019 திமுக கூட்டணியில் தொடர்ந்து தேர்தலை சந்தித்தோம், 2021 தேர்தலை சந்தித்தோம், 2024 தேர்தலை சந்தித்தோம், உள்ளாட்சி தேர்தலையும் நாங்கள் சந்திச்சிட்டோம். நாங்கள் ஒரு கூட்டணியில் நிலையாக இருக்கிறோம், கொள்கை கூட்டணி, இது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த கூட்டணியில் ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தையில் இருக்கிறோம், இந்தியா கூட்டணியிலையும் நாங்கள் உறுப்பு இயக்கமாக இருக்கிறோம். அப்போ நாங்கள் இங்கே உறுதியாக இருக்கிறோம், ஒரு வெற்றி கூட்டணியில் இருக்கிறோம். அங்கே கூட்டணியே உருவாகாமல் தடுமாற்றத்தில் இருக்கிற கூட்டணியோடு நாங்கள் எதுக்கு போகணும்? நாங்கள் சொல்கிறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் மாறி இருக்கு, வாக்கு வலிமை அதிகரிச்சிருக்கு, வாக்கு கன்சாலிடேட் ஆயிருக்கு. ஆனால் கூட்டணிக்குள்ள எண்ணிக்கை அதே நிலையில தான் இருக்கு. கூட்டணிக்குள்ள கட்சி கொடிக்கம்பங்களை நடுறதுலேயே பெரிய பிரச்சனை இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம ஏன் நமக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்கக்கூடிய அதிமுகவுடைய அழைப்பை பரிசீலிக்க கூடாது, அதற்கு ஒரு சமிக்கை அனுப்பலாமே அப்படின்னு இவையும் புரிஞ்சுக்க முடியாது. ஏதோ அதிமுக ஒட்டுமொத்தமாக விடுதலை சிறுத்தைகள் கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அவங்க தயாராக இருக்கிறது போல சொல்கிறீங்க. எல்லா கொடிக்கம்பங்களும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 9 தேர்தல் ஒன்னா சந்திச்ச திமுக இல்ல 9 தேர்தல் ஒன்னா சந்திச்ச திமுக ஆட்சி காலத்தில் தொடர்ச்சியாக காவல்துறை மீது விமர்சனம் முன்வைக்கிறீங்க. அதிமுக ஒரு பெட்டர் பார்ட்டியா இருக்கலாம்ல இந்த விஷயங்கள்ல? அந்த அதிமுக ஆட்சியில் இது நிலை இருந்தது.
அங்கேயும் சாதி கொடுமை இருந்தது, அங்கேயும் எங்களுக்கு அந்த பிரச்சனை இருந்தது, நாங்கள் கொடியேற்ற முடியாமல் இருந்தது, அங்கேயும் வந்து பிரச்சனை இருந்தது. இது வந்து ஒரு சமூக பிரச்சனை, இது வந்து ஒரு கட்சி பிரச்சனை நம்ம பார்க்க முடியாது. இது திமுக தான் காரணம் சொல்ல முடியாது, அதிமுக தான் காரணம் முடியாது. இது ஒரு சமூகத்தில் இருக்கிற உளவியல் பிரச்சனை. கொடியேற்று எல்லா கொடியும் பறக்குது, ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கொடி பறக்கலை அப்படின்னா அதுக்கு அதிமுகவும் திமுக காரணம் சொல்ல முடியாது. அது ஒரு சாதிய உளவியல் ரீதியாக பிரச்சனை. இந்த இடத்துல திமுக நீங்கள் காப்பாற்ற முற்படுறீங்களோ? இல்லை, நாங்கள் அதுக்கு எதிராக தானே போராட்டம் நடத்துகிறோம். வடகாட்டில் பிரச்சனை, காவல்துறைக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க, திமுக எதிராக இல்லை இல்லை. நீங்கள் வந்து காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? ஏதோ நாங்கள் தனியாக பிரிக்கிறது இல்லை. அரசுக்கு எதிராக அரசுக்கு கண்டித்து நீங்கள் வந்து கோரிக்கை வச்சு தான் நம்ம வந்து போராட்டம் நடத்துகிறோம். நீங்கள் வந்து குற்றவாளிகளை கைது செய்யுங்கன்னா யார் கைது செய்வாங்க? எந்த அடிப்படையில் வந்து நம்ம அதை வந்து சொல்கிறோம்? அது அந்த சமூக ரீதியாக இருக்கிற சாதிய கொடுமைகள் தொடர்பான பிரச்சனைகள் தனி. இப்போ வடகாட்டில் பிரச்சனை நடந்திருக்கு, நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். அது குறித்து அதிமுக ஏதாவது வந்து திமுக ஆட்சியில் தான் நடந்திருக்கு, திமுக கண்டிச்சா அது ஒரு அறிக்கை கொடுத்துச்சா? அது வந்து கொடுக்கல. அப்போ தலித்துகளை ஒடுக்குவதில், தலித்துகளுக்கு எதிராக செயல்படுவதில் திமுக வந்து இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியில் இருந்தால் கூட அதிமுக அதில் வந்து வாய் திறக்காம தானே இருக்குது. அப்போ அதை நம்ம அந்த பார்வையில் நம்ம பார்க்கறதில்ல. எங்களுக்கு என்னன்னா பாஜக ரெண்டு கட்சிகளுக்கு ஒரே நிலைப்பாடு தான் இந்த விஷயத்தில். நீங்கள் குறிப்பிடுற அம்சத்தின் அடிப்படையில் திமுகவோடு இருக்கும்போது காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஏன் அதிமுக இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி எழாதா? அதான் சொல்கிறேன், எங்களுக்கு இலக்கு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான இலக்கு. பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் இல்லாத இந்தியாவை நாங்கள் வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். பாரதிய ஜனதா மாதிரியான ஒரு மதவெறி கட்சி, பாரதிய ஜனதா மாதிரி ஒரு சனாதன கட்சி, பாரதிய ஜனதா மாதிரி அல்லது ஆர்எஸ்எஸ் மாதிரியான இந்து ராஷ்டிரத்தை உருவாக்கக்கூடிய கட்சி இந்தியாவில் வந்து எங்கேயுமே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கரனுடைய கோட்பாட்டு அடிப்படையில் சமரசம் இல்லாமல் செயல்பட்டு வருகின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. எங்களுடைய தலைவர் இன்னும் கூடுதலாக தெளிவாக சொல்கிறாரு, அடுத்த தேர்தலில் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி 4 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கோம், நாளைக்கு 4 இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் நாங்கள் பாரதிய ஜனதாவை எதிர்ப்பதில் நாங்கள் தீவிரமாக இருக்கோம், அதில் எந்த இடத்துல நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம்னு சொல்கிறார். இதை விட ஒரு தலைவர் இந்தியாவில் இதை விட தெளிவாக நீங்கள் கூட்டணியில் எந்த கூட்டணியில் இருக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாரு. நாங்கள் சொன்னது, தலைவர் சொன்னது, அதிமுகவுக்கு எச்சரிக்கை கொடுக்க, நீங்கள் பாஜகவோட சேர்ந்தீங்கன்னா முழுமையாக அதுதான் போகும், அதிமுக தொண்டர்களுடைய நிலை அதுதான் அது, அதனால் அங்கேருந்து வெளியேறுங்கிறதுக்கான இதை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. சரி, ஓகே. திரு புரட்சி கவிதாசன், அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதனோட கூட்டணி கட்சிகள் வர தயக்கம் காட்டுறதா நம்மளுடைய விடுதலை சிறுத்தை கட்சியோட தலைவர் திருமாவளவனுடைய கருத்து வந்து புரிஞ்சிக்க முடியுது. அப்படியான கூட்டணி தானா விசிக எதிர்பார்க்கக்கூடிய கூட்டணி? அதிமுக பாஜக இல்லைன்றார். அப்படிப்பட்ட கூட்டணியா அதிமுக பாஜக கூட்டணி? பொதுவா அரசியல் அறிந்தவர்கள் கூட்டணியை பொறுத்து இவ்வாறு சொல்லுவாங்க, அரசியலில் எதுவும் நடக்கலாம். இதுதான் பாடம். அரசியலுடைய அகராதியில இதுதான் ஆத்திச்சூடி. அரசியல் என்றால் எதுவும் நடக்கலாம் அப்படிங்கிறதுதான். அது என்னன்னா, சேர்ந்தா ஒண்ணு, சேராட்டி ஒண்ணு, காரணங்கள் மாறுமே ஒழிய காரியம் வந்துட்டு எதுவும் நடக்கலாம். பேரறிஞர் அண்ணா பெருந்தகையே 1967 வானவில் கூட்டணியை அமைத்துத்தான் காங்கிரஸ் ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டினார். அதனால நிறைய உதாரணங்கள் இருக்கிறது. 67க்கு பிறகு கூட்டணி கட்சிகளாகத்தான் போட்டி இருந்திருக்க ஒழிய தனித்து போட்டி அப்படிங்கிறது எந்த பெரிய கட்சியும் கிடையாது. நாம வேணா பேசலாம், அதாவது இருமுனை போட்டி, இருதுருவ போட்டி, இருதுருவ அரசியல் அப்படின்னு.